அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நாம் இந்த 2025ஆம் ஆண்டின் 7வது மாதமான ஜூலை மாதத்தின் ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான விசுவாச வருடம் ஆனி மாதம் 17ஆம் தேதி 1/7/2025 செவ்வாய்க்கிழமை சஷ்டி திதி பூரம் நட்சத்திரம் கூடிய நல்ல நாளில் இந்த 2025ஆம் ஆண்டின் 7வது மாதமான ஜூலை மாதம் பிறக்கின்றது. 9 கிரகங்களும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு இடப்பெயர்ச்சியாவது வழக்கம். இந்த கிரக பெயர்ச்சியானது ஒவ்வொரு ராசியிலும் அதன் தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த மாதத்தில் ரிஷபராசியில் சுக்கிரனும், மிதுனத்தில் குரு சூரியனும் இணைந்திருக்கின்றார்கள். கடகத்தில் புதன், சிம்மத்தில் கேதுவும் செவ்வாயும் இருக்கின்றார்கள். கும்பத்தில் ராகு பகவானும், மீனத்தில் சனி பகவானும், மாத தொடக்கத்தில் சிம்ம ராசியில் சந்திர பகவானும் சஞ்சரிக்கின்றார்கள். இந்த மாதம் 17ஆம் தேதி சூரியன் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். கடகராசியில் இருக்கும் புதன் மிதுன ராசிக்கு செல்கிறார். ஜூலை 26ஆம் தேதி சுக்கிரன் மிதுன ராசிக்கும், ஜூலை 29ஆம் தேதி சிம்மத்தில் இருக்கும் செவ்வாய் கன்னி ராசிக்கும் பெயர்ச்சியாகின்றார்கள். இந்த வகையில் இந்த ஜூலை மாதத்தில் உங்கள் ராசிக்கு கிடைக்கும் நல்ல பலன்கள் என்ன, நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடுகள், பரிகாரங்கள் குறித்து இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். செவ்வாய் பகவானை ராசிநாதனாக கொண்ட மேஷராசி அன்பர்களே, இந்த ஜூலை மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிக்கு 2வது ஸ்தானத்துக்கு அதிபதி சுக்கிரன். அவர் இந்த மாதம் 26ஆம் தேதி வரை ரிஷப ராசியில் ஆட்சியாக இருப்பதால் அற்புதமான காலகட்டம் இந்த ஜூலை மாதம். மனைவி சொல்லே மந்திரம் எனும் வாழும் காலகட்டமாக இந்த ஜூலை மாதம் இருக்கும். பிறரால் வஞ்சிக்கப்பட்டாலும் உங்களுக்கு மனைவி பக்கபலமாக இருப்பார். 3ஆம் இடத்துக்கு அதிபதியான புதன் பகவானால் குடியிருக்கும் இடங்களில் அக்கம் பக்கத்தினரால் சிறு மனக்குழப்பங்கள் ஏற்படும். மூத்த தலைமுறையுடன் பழகுவது உங்களுக்கு கடினமாக இருக்கலாம். அவர்கள் சில சமயங்களில் மிகவும் குழந்தைத்தனமாக இருக்கலாம். இது உங்களுக்கு எரிச்சலூட்டுவதாக இருக்கலாம். இருந்தாலும் உங்கள் நட்பு இப்பொழுது மலரும். உங்கள் நண்பர்களுடன் நீங்கள் வசதியான தருணங்களை அனுபவித்து அவர்களுடனான உங்கள் உறவை மேம்படுத்திக் கொள்வீர்கள். உங்களுக்கு குழந்தைகள் இருந்தால் சில சவால்களையும் எதிர்பார்க்கலாம். அவர்கள் மிகவும் கோபக்காரர்களாக இருக்கலாம். எனவே பொறுமையாக அனுசரித்து செல்லுங்கள். குழந்தைகள் சில நேரங்களில் தங்களின் செயல்களில் விளைவுகளை பற்றி அறிந்திருக்க மாட்டார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையின் இந்த கட்டத்தில் அன்பும் உறவுகளும் கொஞ்சம் குழப்பமாக இருக்கலாம். உங்கள் காதல் உறவில் சில அழுத்தங்களை ஏற்படுத்தலாம். நீங்கள் பீதியடையாமல் இருப்பது அவசியம். உங்கள் துணையுடன் அமைதியாகவும் அக்கறையுடனும் இருங்கள். மேலும் இந்த மாதத்தின் 17ஆம் தேதி புதன் மீண்டும் மிதுன ராசிக்குள் வருவதால் அக்கம் பக்கத்தினரின் உறவு நிலைகள் நன்றாக இருக்கும். நீங்கள் விட்டு கொடுத்து செல்வீர்கள் அல்லது அக்கம் பக்கத்தினரே உங்களை அனுசரித்து செல்லும் நிலை உண்டாகும். அலுவலகத்தில் உடன் வேலை செய்பவர்கள் அற்புதமான நண்பர்களாக இருப்பார்கள். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்கும். குரு பகவானின் அனுக்கிரகம் இப்பொழுது அருமையாக உள்ளது. பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். கல்வியில் நல்ல வளர்ச்சி கிடைக்கும். மூத்த குடிமகன்களுக்கு 3வது இடத்தில் குரு பகவான் இருக்கும் பொழுது பிள்ளைகள் சப்போர்ட்டாக இருப்பார்கள். ஆனால் பெரியவர்கள் மனக்குழப்பத்திலேயே இருப்பார்கள். மேஷராசிக்காரர்களின் வீட்டில் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அதற்கான நல்ல செய்திகள் விரைவாக வந்து சேரும். சிக்கனமாக இருப்பது அவசியம். தொழிலை தொடங்க விரும்பும் சிம்மராசி அன்பர்கள் உங்கள் கட்டமைப்பில் செயல்பட வேண்டும். அவர்கள் அதை வேறு கோணத்தில் அணுகி அவர்கள் என்ன செய்ய விரும்புகின்றார்கள் என்பதை பற்றி சிந்திக்க வேண்டும். நீங்கள் முதல் முறையாக ஒரு தொழிலை திட்டமிடுகின்றீர்கள் என்றால் நீங்கள் இன்னும் ஆழமான ஆராய்ச்சி செய்ய வேண்டும். அல்லது உங்கள் இலக்கு மற்றும் நோக்கங்களை சந்தையின் தேவைகள் மற்றும் திசையுடன் இணைத்து செயல்பட வேண்டும். உங்களிடம் ஏற்கனவே ஒரு வணிகம் இருந்தால் லாபம் வருவாய்களை பார்க்கும் வரை நீங்கள் சிறிது காலம் காத்திருக்க வேண்டும். செலவு அதிகரிப்பு அல்லது வாடிக்கையாளர் நடத்தையை மாற்றியமைத்தல் ஆகியவற்றால் உங்கள் வணிகம் சவால்களை சந்திக்கும். உங்கள் முடிவில் புதிய மாற்றங்களை சமாளிக்க செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் மிக்க தலையீடுகள் இருக்க வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மேஷராசி அன்பர்கள் இந்த நேரத்தில் நல்ல ஆரோக்கியத்தை எதிர்பார்க்கலாம். இருந்தாலும் அவர்களுக்கு முகப்பரு போன்ற சிறிய உடல்நல பிரச்சனைகள் இருக்கும். இந்த தோல் பிரச்சனைகள் எரிச்சல் ஊட்டுவதாக இருந்தாலும் அவை தீவிரமானவை அல்ல. இருந்தாலும் ஆரோக்கியத்திற்கு போதுமான திரவ பதார்த்தங்களை குடிப்பதன் மூலம் மற்றும் முகப்பரு அல்லது தோல் பிரச்சனைகளை குறைக்கலாம். அநேகமாக சரும ஆரோக்கியத்திற்கு நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய விஷயம் தண்ணீர் குடிப்பதுதான். சரும ஆரோக்கியத்தை அதிகரிக்க நீங்கள் உங்கள் உணவில் அதிக பழங்களை சேர்ப்பதும் பயனுள்ளதாக அமையும்.
பழங்களில் உடலுக்கு பயனுள்ள ஏராளமான வைட்டமின்கள் உள்ளது. நல்ல வகை பழங்கள் உங்களின் சருமத்தை தெளிவாக்கும், பளபளப்பாக வைத்திருக்க உதவும். மேஷராசிக்காரர்கள் இந்த எளிய சில பழக்க வழக்கங்களை பழகிக்கொண்டால் நல்ல ஆரோக்கியத்தை நீங்கள் பேண முடியும். இந்த மேஷராசி அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் உங்களுக்கு உண்டு. குடும்பத்தில் சிறு சலசலப்புகள் தோன்றி மறையும். பிள்ளைகள் பற்றிய சிந்தனை அதிகரிக்கும் என்றாலும் வருமானம் பெருகும். பணப்புழக்கம் உண்டாகும். வியாபாரம் தொழிலில் இருந்த தடைகள் விலகும். செய்து வரும் தொழிலை விரிவு செய்ய காலம் கூடி வரும். உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் மறையும். அரசு வழியில் எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும். நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியாகும். உழைப்பாளர்களுக்கு முயற்சிக்கு ஏற்ற ஆதாயம் கிடைக்கும். வியாபாரிகளுக்கு முதலீட்டிற்கு ஏற்ற லாபம் உண்டாகும். இதுவரை இருந்த நெருக்கடிகள் விலகும். மாதத்தின் பிற்பகுதியில் சிலர் புதிய சொத்து வாகனம் வாங்குவீர்கள். கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும். விவசாயிகளுக்கு ஏற்பட்ட நெருக்கடி விலகும். வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமாகும். குடும்பத்தில் நிம்மதி இருக்கும். இந்த மேஷராசி பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு நினைத்ததை சாதித்துவிட வேண்டும் என்ற மனநிலை கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டமான மாதம். தடைப்பட்ட வருமானம் வரும். குடும்பத்தில் இருந்த குழப்பம் நெருக்கடி விலகும். தம்பதிகளுக்குள் ஒற்றுமை உண்டாகும். பொன்பொருள் சேரும். சிலர் புதிய வாகனம் வாங்குவீர்கள். குரு பகவானின் பார்வை 7, 9, 11ஆம் இடங்களுக்கு உண்டாவதால் நண்பர்களால் ஆதாயம் கூடும். நீண்ட நாட்களாக நீங்கள் போக நினைத்திருந்த கோவில்களுக்கு போய் வேண்டுதல்களை நிறைவேற்றுவீர்கள். சிலர் புதிய இடம் வாங்குவீர்கள். பணியாளர்களுக்கு மேல் அதிகாரியின் ஆதரவு கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு தலைமையின் நம்பிக்கை உண்டாகும். சிறிய வேலையையும் முடிக்க முடியாமல் போராடி வந்தவர்களுக்கு பெரியோரின் ஆதரவு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் உண்டாகும். உயர்கல்வி கனவு நனவாகும். முடங்கி கிடந்த தொழில் முன்னேற்றம் அடையும். பணிபுரியும் இடத்தில் ஏற்பட்ட நெருக்கடி விலகும். உடன் பணிபுரிபவர்களின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். பொது வாழ்வில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். வார்த்தைகளில் நிதானமும் செயல்களில் அக்கறையும் இருக்கும். முயற்சிகள் வெற்றியாகும். பெண்களுக்கு குடும்ப நெருக்கடி விலக ஆரம்பிக்கும். கணவன் மனைவிக்குள் இணக்கம் உண்டாகும். பிள்ளைகளின் நலனில் அக்கறை ஏற்படும். சேமிப்பு உயரும் மாதம் இது. மேலும் இந்த மேஷராசி கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஜூலை மாதம் முயற்சியில் உறுதியாக இருந்து முன்னேற்ற பாதையில் நடைபயிலும் உங்களுக்கு இந்த ஜூலை மாதம் நன்மையான மாதம். சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சூரியன் உங்கள் முயற்சிகளை வெற்றியாக்குவார். தடைபட்டிருந்த வேலைகள் ஒவ்வொன்றும் இந்த மாதத்தில் நடந்து முடிவிற்கு வரும். அரசு வழியில் சலுகை கிடைக்கும். தொழிலில் ஏற்பட்ட தடை விலகும். லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகுவால் வருமானம் உயரும். புதன் சாதகமாக இருப்பதால் புத்திசாலித்தனமாக செயல்பட்டு தடைப்பட்ட வேலைகளை முடிவிற்கு கொண்டு வருவீர்கள். சிலருக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும். வங்கியில் கேட்ட கடன் தொகை கைக்கு வரும். குரு பகவானின் பார்வை சாதகமாக இருப்பதால் கூட்டு தொழில் லாபம் அடையும். நண்பர்கள் ஒத்துழைப்பார்கள். குடும்பத்தில் இருந்த பிரச்சனை முடிவிற்கு வரும். சிலருக்கு சொத்து சேரும். மாணவர்களுக்கு எதிர்பார்த்த கல்லூரியில் இடம் கிடைக்கும். அரசு பணியாளர்களுக்கு நீண்ட நாளாக தள்ளிப்போன இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும். தனியார் நிறுவன பணியாளர்களுக்கு நெருக்கடி விலகும். புதிய பொறுப்பு கிடைக்கும். குடும்பத்தின் மீது அக்கறை கூடும். சிறு வியாபாரிகளின் நிலை உயரும். அரசியல்வாதிகள் செல்வாக்குடன் திகழ்வார்கள். வம்பு வழக்குகளால் ஏற்பட்ட நெருக்கடி தீரும். வியாபாரிகளுக்கு பணியாளர்களின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். கையில் பணம் புழங்கும். குடும்பத்தினரது ஆசைகளை நிறைவேற்றுவீர்கள். பொன் பொருள் சேரும். இந்த மேஷராசி அன்பர்கள் இந்த ஜூலை மாதம் சுவாமிமலை முருகனை வழிபட முன்னேற்றம் உண்டாகும். பூவரசங்குப்பம் லட்சுமி நாராயணரை வழிபட நினைப்பது நடந்தேறும். பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகரை வழிபட நன்மைகள் நடக்கும். இருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.